என் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்துணை மாதங்களுக்கு பின்பு பீஸின் இஸ்லாம் டிவி சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து வந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பதிவுகளை பதிவிடுவோம். இன்று நாம் உலு செய்வதின் சுன்னத்தான முறை என்ன என்று பார்க்க போகின்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலு செய்ய ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லா, அதாவது அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தொழுகைக்கு முன்பு உலு செய்வது அவசியமான ஒரு செயலாகும். அது இல்லாமல் தொழுகை நிறைவேறாது. நம்ம உலு செய்வதற்கு முன்பு நியத் வைக்க வேண்டும். சுத்தமாவதற்காக உலு செய்கிறேன் என்று நியத் வைத்து கொண்டு பிஸ்மில்லா சொல்லிய பிறகு உலு செய்ய தொடங்கணும். முதலாவதாக இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவ வேண்டும். பிறகு 3 முறை வாய் கொப்பளிப்பது, மிஸ்வாக் செய்வது, மிஸ்வாக் இல்லைனா விரலால் பல்களை துலக்கிக் கொள்வது. 3 முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, அதாவது வலது கையால் தண்ணீரை கொண்டு இடது கையால் சுத்தம் செய்து கொள்வது. பிறகு முகம் முழுவதையும் கழுவுவது. எப்படி முகம் கழுவுவது என்று பார்த்தோம் என்றால், நெற்றி ரோமத்தில் இருந்து தாடையின் கீழ் வரையிலும், ஒரு காதின் சோனையிலிருந்து மறு காதின் சோனை வரையும் முகம் முழுவதையும் 3 முறை கழுவுவது. பிறகு 3 முறை வலது கையை முழங்கை வரை கழுவுவது. 3 தடவை இடது கையை முழங்கை உட்பட கழுவுவது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். மோதிரம் அணிந்திருந்தால் உலு செய்யும் போது அதை அசைத்துவிட்டு நன்கு கழுவ வேண்டும். கைகளை நனைத்து பிறகு தலைக்கு மசகு செய்வது, காதுகளையும் பிடரிகளையும் மசகு செய்வது. அதாவது நமது 2 கட்டை விரல்களையும் காதுக்கு பின்னாடியும் நம்மளோட சுண்டு விரலை காதுக்குள்ளேயும் செலுத்தி சுத்தம் செய்வது. வலது இடது கால்களை கரண்டை உட்பட தேய்த்து கழுவுவது. இந்த மாதிரி சுன்னத்தான முறைப்படி உலு செய்வதால் எவ்வளவு நன்மைகள் சிறப்புகள் கிடைக்கின்றது என்று ஒரு ஹதீஸின் மூலமாக இப்பொழுது பார்க்கலாம். எவர் உலு செய்வாரோ, அதுவும் அதனுடைய ஒழுக்கங்களை பேணி நல்ல முறையில் உலு செய்வாரோ அவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பிறகு உலு செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த துஆவும் பிறகு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன், இந்த 2 துஆவும் உலு செய்த பிறகு சொல்பவர்களுக்கு சொர்க்கத்தின் 8 கதவுகளும் திறக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான வீடியோவில் உலு எப்படி செய்வது, உலுவிற்கு முன்பும் உலுவிற்கு பின்பும் உள்ள துஆக்களை தெரிந்து கொண்டோம். இதே போன்ற மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்ள பீஸின் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.